ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.4ல் இருக்கக்கூடிய இந்த 8th சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். A hemispherical bowl is filled to the brim with juice. அதாவது ஹெமிஸ்பியர் பவுலில் ஜூஸோட ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. The juice is poured into a cylindrical vessel. ஓகேங்களா? ஸோ இந்த ஜூஸை ஒரு சிலிண்டரிக்கல் வெசலில் மாற்றுறாங்க. whose radius is 50% more than its heights. ஸோ அந்த சிலிண்டரிக்கல் வெசலோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஹைட்டை விட 50% அதிகம். If the diameter is same for both the bowl and the cylinder. பவுலுக்கும் சிலிண்டருக்கும் டயாமீட்டர் ரெண்டும் சேம் அப்படின்னா ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஜூஸ் தட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் த பவுல் இன்டு த சிலிண்டர் வெசல். ஸோ பவுலிருந்து சிலிண்டர் வெசலுக்கு மாற்றின அந்த ஜூஸோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் வீடியோவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக ரீச் ஆகும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் அந்த ஹெமிஸ்பெரிக்கல், ஓகேங்களா, அந்த பவுல் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஓகேங்களா? ஸோ இதோட வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது ரெண்டுமே இந்த ஹெமிஸ்பியரோட இது வந்து எத்தனை பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கிவன் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரேடியஸ் அப்படின்றது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ரேடியஸை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும். பட் என்ன அப்படின்னா அந்த சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு ஹைட்டு ப்ளஸ் ஹைட்டோட 50% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது அந்த ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிலிண்டர் வெசல் whose radius is 50% more than its height. ஸோ அப்போ ரேடியஸ் வந்து ஹைட்டை விட அதிகம். என்ன 50% ஆஃப் ஹைட்டு. ஸோ அப்போ 50% ஆஃப் ஹைட் அப்படின்றது இதுதான் ரேடியஸ். ஓகேங்களா? ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் 50% ஆஃப் ஹச். ஸோ அப்போ ஹச்சை காமனாக எடுத்தேன் அப்படின்னா 15 கேன்சல் பண்ணால் இங்கே 1 இங்கே 2. ஸோ ஹச்சை காமனாக எடுத்தேன்னா 1 + 1/2ன்னு வரும். அடுத்த ஸ்டெப்பு டினாமினேட்டர் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ ரெண்டுமே சேம் ஆகும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 3/2ன்னு வரும். ஸோ ஆர் ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு ஹச் அப்படின்றது எனக்கு கிடைக்கும். எங்கே வால்யூம் ஆஃப் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும். பட் அதே ரேடியஸ் தான் இதுக்கும் அப்படின்றது நம்ம சொல்லிட்டான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே. ரெண்டுக்கும் ரேடியஸ் ஈக்குவல் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபார்முலா போடலாமா. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஃபார்முலா, 2/3/r³. ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. ஸோ ஆரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அதே தான் வச்சுக்கலாம். நம்ம ஆருக்கு எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. ஆறாகவே இருந்துட்டு போட்டும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே ஆர் வந்து 3/2 ஹச்ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ இதே தான் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஹச் ஈக்குவல் டு என்னது 2r/3ன்னு எழுதலாமா. ஓகேங்களா? ஸோ ஹச் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த நம்பர் இந்த சைடு கொண்டு போனால் எனக்கு ஹச்சுக்கான டேட்டா கிடைக்கும். ஏன்னா ஆறுன்றது ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. பட் ஹச் தான் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ ஹச்சை நான் ஆர் டேமில் மாற்றிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஹச்சை ஆர் டேமில் மாற்றினா 2r/3 அப்படின்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். வால்யூம் ஆஃப் சிலிண்டர். வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்கள், πr²h. ஓகேங்களா? ஸோ πr² எழுதியாச்சு. ஹச்சுக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், 2r/3ன்னு எழுதலாமா. ஓகேங்களா? ஏன்னா ஹச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் வந்து இங்கே ஆறு இருக்கிறதுனால வெறும் ஆறு தான் இருக்குது, ஹச்சு இல்லை. ஸோ அதனால் இந்த ஹச்சு டேமை ஆர் டேமாக மாற்றி எழுதுகிறேன். ஏன்னா இதையும் ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம். அதனால் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்கும்ட்டு ஹச்சை ஆர் டேமில் மாற்றிட்டேன். ஸோ இப்போ சிம்பிளை பண்ணி பாருங்கள். நம்பர் 2/3 எழுதிடுறேன். பை இருக்குது. r² இன்ட்டு ஆர் எவ்வளவு, r³. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்றது எனக்கு என்ன ஆன்சர் வருது,
2/3 பை ஆர் கியூப். ஆல்ரெடி வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் கண்டுபிடிச்சது 2/3 பை ஆர் கியூப். அதாவது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஜூஸோட வால்யூம் தான் இது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். தேர்ஃபோர் அவன் என்ன கேட்டிருக்கான், என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? அதாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஜூஸ் தட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் த பவுல் டு த சிலிண்டர் வெசல். ஓகேங்களா? பவுல்லேருந்து சிலிண்டர் வெசலுக்கு மாற்றினது. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் பவுல் இஸ் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஸோ என்னது, இதுவும் 2/3 பை ஆர் கியூபு இஸ் டு 2/3 பை ஆர் கியூப். ஆர் பைன்னு கூட போடலாம். டிவைடட் பை போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும், ரெண்டுமே காமன்றப்ப கேன்சல் ஆகும். ஸோ ஈக்குவல் டு 1/1. ஸோ அப்போ என்னது 1/1ன்றப்ப என்னது நம்ம 100% ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்றத சொல்லிடலாம். ஓகேங்களா? தட் ஃபோர் த வால்யூம் ஆஃப் த ஜூஸ் ஆஃப் பர்சன்டேஜ் இஸ் 100% அப்படின்றத சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸு. ஸோ வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு, இந்த ஹெமிஸ்பியர் பவுலில் இருந்து சிலிண்டருக்கு ஜூஸை கன்வெர்ட் பண்ண போகிறோம். சிலிண்டரோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஹைட்டோட 50% அதிகமாக இருக்கும் அப்படின்றப்ப ஹைட்டு ஹச் ப்ளஸ் 50% ஆஃப் ஹைட்டுன்றது இதுதான். ஸோ இதை நான் எடுத்திருக்கேன். 50 100ன்றப்ப 1/2ன்னு எழுதலாம். ஸோ இங்கே ஹச்சை வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஹச்சுக்கு பதிலாக 1. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 50 1/2ன்றது அப்படியே எழுதுறேன். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ 1 இருக்கிறதுனால மேலேயும் கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிப்பேன். ஸோ இங்கே 2ன்னு வரும். 2 + 1 3, 3/2. ஸோ ஹச் இன்ட்டு 3/2 = 6. அதே இது எனக்கு ஹச் வேணும் அப்படின்னா இந்த 3/2 இந்த சைடு கொண்டு போகும்போது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும். 2/3 ஆர். ஓகேங்களா? ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு 2/3 பை ஆர் கியூப். ஓகேங்களா? அந்த ஹச்சுக்கு பதிலாக நான் இதை டேட்டாவாக போட்டேன் அப்படின்னா சிலிண்டருக்கான வால்யூம் இது கிடைக்கும். அதாவது ஜூஸு ஹெமிஸ்பியர் அந்த பவுலில் இருக்கக்கூடிய ஜூஸ் இது வால்யூமு, சிலிண்டரில் இருக்கக்கூடிய ஜூஸோட வால்யூம் இது தான். அவன் கேட்டிருக்கான் இதுக்கும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றதுனால 100% அப்படின்றத ஆன்சராக காமிச்சிட்டோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ 100% அப்படின்றத ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இங்கே வந்து பவுலில் இருந்து சிலிண்டருக்கு தான் மாற்றுறோம். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து சிலிண்டர் தான் எழுத போகிறோம். ஓகேவா? செகண்ட் தான் பவுல் எழுத போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா பவுலில் இருந்து சிலிண்டருக்கு மாற்றுறோம். ஸோ அப்போ இதுவும் இது ஆனால் ஆன்சர் ரெண்டும் ஒன்று தான். 1/1 வந்து 100% அப்படின்றத ஆன்சராக காமிச்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸில் மீட் பண்ணுவோம்.